செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். பட்டியலின மக்கள் அதிகம் பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே, ராகுல்காந்தி வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். முதல் 2 நாட்கள் புதிய எம்பிக்கள் பதவியேற்பும் 26ஆம் தேதியன்று சபாநாயகர் தேர்வும் நடைபெறுகிறது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கியது சிபிஐ. சிறப்பு புலனாய்வு குழு பீகார் மாநிலம் பாட்னா மற்றும் குஜராத் மாநிலம் கோத்ரா செல்வதாக தகவல். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை விரக்தியில் ஆழ்த்தியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தொழில்முறை படிப்புகளுக்கு நியாயமான மற்றும் சமமான தேர்வு முறையை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57ஆக உயர்வு. கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 156 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை. பீங்கான் பொருள் தயாரிப்புக்கு என்று கூறி வாங்கிய மெத்தனாலை கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் விற்ற விவகாரம். விருதாச்சலம் செராமிக் தொழிற்பேட்டையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 2 கைது. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் தொடர்ந்து 4 நாட்களாக போலீசார் தேடுதல் வேட்டை. டயர் டியூப்களில் அடைத்து மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயம் கொட்டி அழிப்பு. மது குடிக்காதே என சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உயிர்தான் முக்கியம் என்று அறிவுறுத்தப்பட வேண்டும் என கமல்ஹாசன் கருத்து. மதுக்கடைகளை உடனே இழுத்து மூடினால் அனைத்தும் சரியாகிவிடும் என்பது தவறான கருத்து என்றும் பேட்டி. மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள். ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர்தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிக்கொண்டா சரியாயிடுங்கிறதோ தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் காவல் நிலையத்தின் பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுள்ளதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை நடைபெற்றால் மட்டுமே உண்மை நிலை வெளிவரும் என்றும் பேட்டி. இது இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு. இது எப்படி உளவுத்துறை மூலம் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா, முதல்வர் கவனத்திற்கு போனதா, இல்ல முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா? நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 22 பேர் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தது இலங்கை கடற்படை. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை அல்லது இரவில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் தற்போது வரை இயல்பை விட 129% கூடுதலாக பெய்துள்ள தென்மேற்கு பருவமழை. 40.5 மில்லிமீட்டர் அளவுக்கு இயல்பான மழை பெய்யும் நிலையில் நடப்பாண்டில் 92.8 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் புதிதாக பங்கேற்ற 11 மாநில நிதியமைச்சர்கள். முக்கிய முடிவுகளை எடுக்கும் 3 அமைச்சரவை குழுக்களை மாற்றியமைக்க திட்டம். மேகவெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் அருணாச்சல பிரதேசத்தின் இட்டா நகரில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு. முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பாதிப்பு. காஷ்மீரின் உரி பகுதியில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொலை. தேடுதல் வேட்டையின் போது திடீரென தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டபோது வீரர்கள் பதில் தாக்குதல். கேரளாவில் கல்வி அமைச்சர் காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் +1 வகுப்பு சேர்க்கைக்கான இடங்கள் குறைவாக உள்ளதாக கூறி போராட்டம்.
ஆந்திராவில் கட்சி அலுவலகம் கட்ட 26 மாவட்டங்களில் 42 ஏக்கர் அரசு நிலத்தை ஜெகன்மோகன் ரெட்டி ஒதுக்கியதாக அமைச்சர் நாரா லோகேஷ் புகார். வெறும் 1000 ரூபாய் குத்தகையில் 33 ஆண்டுகளுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பணக்காரரான கௌதம் அதானி கடந்த நிதியாண்டில் 9,26 லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றதாக தகவல். அதானி நிறுவனத்தில் உயர் அதிகாரிகள் பெற்ற ஊதியத்தை விட குறைவு என்றும் புள்ளி விவர தகவல். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBRன் TMT கம்பிகள்.